இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையே என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையே என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையே என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை மறை வல்லுனரும் ஆயருமான அலெக்சாந்திரியா நகர் புனித சிரில் அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பு உள்ளங்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதமிக்க கன்னிமரியா, கடவுளின் தாய் என்று ஆயரான புனித சிரில் தளரா உறுதியோடு அறிவிக்கும்படி செய்தீரே. மரியா உண்மையிலேயே கடவுளின் தாய் என நம்பும் நாங்கள் மனிதரானவும் திருமகன் கிறிஸ்து வழியாக மீட்படைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிப்பட மிதிக்கின்றார்கள். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல் 10 மற்றும் 13 முதல் 16 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரவேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளி காசுக்கும் வறியவரை 2 காலணிக்கும் விற்கின்றார்கள். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிப்பட மிதிக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள். மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி தன் திருப்பெயரை களங்கப்படுத்துகிறார்கள்.
கடங்காரரிடமிருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா பலிபீடங்களின் முன்பும் கிடந்து கொண்டு அபராதம் விதித்து கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கின்றார்கள். நானோ கேதுரு மரத்தின் உயரமும் கருவாளி மரத்தின் வலிமையும் கொண்ட எமோரியரை அவர்கள் முன்பாக அழித்து விட்டேன். மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவர்களுடைய வேர்களையும் அழித்து விட்டேன். மேலும் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்து 40 ஆண்டுகள் பாலைநிலத்தில் உங்களை வழிநடத்தி எமோரியர் நாட்டை நீங்கள் உரிமை சொத்தாக்கி கொள்ள செய்தேன். வைக்கோல் பொதி நிறைந்த வண்டி அழுத்துவது போல உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன். விரைந்தோடு இரவனும் தப்ப முடியாது, வலிமை உள்ளவனும் தன் வலிமையை இழந்து விடுவான். வீரனாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது. வில்லேந்தும் வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான். விரைந்தோடுபவனும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள மாட்டான். குதிரை வீரனாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது. அந்நாளில் வலிமை மிக்கவர்களுள் நெஞ்சுயரம் கொண்டவன் கூட படைக்கலன்களை தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவான் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். திருடர்களை கண்டால் அவர்களோடு விருப்புடன் சேர்ந்து கொள்கின்றீர்கள். கற்பு நெறி தவறியவர்களோடும் உங்களுக்கு உறவு உண்டு. உங்கள் வாய் உரைப்பது தீமையே, உங்கள் நா புனைவதும் பொய்மையே. பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள். உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். இல்லையேல் நான் உங்களை பீறி போடுவேன். உங்களை விடுவிக்க யாரும் இரார். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்குச் செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து
போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இன்று தீய சக்திகள் பல ரூபங்களில் நம்முடைய குடும்பங்களிலும் சமூகத்திலும் நாட்டிலும் அது நுழைந்திருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. சிந்தித்து பார்ப்போமே. நேர்மையானவர்கள் இன்றைக்கு அதிகமாக துன்புறுத்தப்படுகிறார்கள். நேர்மையாக ஒருவர் வாழ்கிறார் என்றாலே அவரை அவமானம் செய்கிறது, அல்லது அவர் இந்த சமூகத்தில் நல்ல மரியாதையோடு வழிநடத்தப்படுவதில்லை, மதிக்கப்படுவதில்லை. வறியவர்கள் இன்னும் அதிகமாக அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஏழைகள் இந்த சமூகத்தினரால் பொருட்படுத்தப்படுவதே இல்லை. ஒடுக்கப்பட்டவர்கள் இன்னும் கூட அடிமை நிலையிலேயே தாழ்ந்தவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாகவே அவர்கள் கருதப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவருடைய வார்த்தை ஆமோஸ் இறைவாக்கினரின் வழியாக தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கப்படுகிறது. அன்புள்ளம் கொண்டவர்களே, இப்படிப்பட்டவர்களை நீங்கள் ஒருபோதும் வஞ்சிக்காதீர்கள், அவர்களுடைய வயிற்றில் அடிக்காதீர்கள். அப்படி நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அவற்றிற்குரிய தண்டனை உங்கள் மேல் வரும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் கூட பாலியல் குற்றங்களை பற்றி சொல்லும்போது, மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி என் திருப்பெயரை கலங்கப்படுத்துகிறார்கள் என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அவர்கள் மதுவினை குடித்து குடித்து குடி போதையில் திளைத்திருக்கிறார்கள் என்றும், கடலாளிகளுடைய வயிற்றில் அடித்து அவர்களை வஞ்சித்து பறிக்கிறார்கள் என்றும் சொல்லுகிற இறைவன், அவர்கள் என்னதான் வாழ்வில் உயர்வான நிலையில் இருந்தாலும், மேன்மை மிக்கவர்களாக இந்த சமுதாயத்தினரால் கருதப்பட்டாலும் கூட அவர்களுடைய நிலைமை எப்படியாக மாறும் என்றால், கேதுரு மரத்தினுடைய உயரமும் கருவாலி மரத்தினுடைய வலிமையும் அவர்களுடைய மேலான கனிகளையும் அவர்களுடைய அடியில் இருக்கின்ற வேர்களையும் நான் முற்றிலுமாக அழிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், வலிமையோடு இருந்தாலும், பலன் தருகிறவர்களாக இருந்தாலும் நம்மை வேரோடு இறைவன் அழித்து விடுகிறார். எப்பொழுது என்றால், இறைவனுடைய கட்டளையை மீறி அவருக்கு எதிராக நாம் செல்லும் போது, குறிப்பாக இந்த நேர்மையாளர்களை, வறியவர்களை, ஏழைகளை, ஒடுக்கப்பட்டோரை நாம் வஞ்சிக்கிற போது இந்த தண்டனை நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் வருகிறது. கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் என் அன்பிற்குரியவர்களே. இன்றைய நற்செய்தி வாசகம், போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்று ஓர் இளைஞன் சொல்லுகிறான். அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றால், மானிட மகனுடைய நிலைமை அல்லது அவரை பின்பற்றுகிறவர்கள் துன்பங்களை அனுபவிக்கிறவர்களாக, வேதனைகளை அனுபவிக்கிறவர்களாக, அல்லது எந்த நிலையிலும் பற்றற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்க முடியுமா? எல்லாவற்றையும் வெறுத்தொதுக்கிவிட்டு ஆண்டவரை மட்டுமே சிக்கன பிடித்துக் கொண்டிருக்க முடியுமா? அவரை மட்டுமே ஆதாயமாக அடைய முடியுமா? பவுலடிகளாருடைய வாழ்க்கை சொல்லுகிறதே,
அற்புதமான வார்த்தைகள். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நாம் வாழ முடியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. இன்றைய நாளினுடைய புனிதர் புனித அலெக்சாந்திரியா சிரில் என்பவர் 412 அலெக்சாந்திரியா நகரினுடைய ஆயராக அவர் பொறுப்பேற்கிறார். இயேசுவின் மீது அவர் கொண்ட அந்த அதீதமான நம்பிக்கையும் அன்பும் அவரை அந்த இறை அன்பில் ஊன்றி இருக்கச் செய்கிறது. இறை விசுவாசத்தில் உறுதிபட வாழச் செய்கிறது. அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் நெஸ்தோரியஸ் என்பவரும் அவருடைய குழுவினரும் ஒரு தப்பறையான கொள்கையை பரப்பினார்கள். அந்த கொள்கை என்பது இயேசுவிடம் 2 சுவாபங்கள் இருக்கிறது, அவரிடம் 2 ஆட்கள் உண்டு என்பதுதான் அவர்களுடைய அந்த தப்பறை கொள்கை. அதாவது மனிதரான இயேசுவினுடைய தாய்தான் மரியாள், அவள் ஒருபோதும் கடவுளின் தாய் இல்லை என்பது அவர்களுடைய வாதமாக இருந்தது. இதை காணுகின்ற புனித சிரில் அவர்கள் காலகட்டத்தில் இப்பேற்பட்ட தப்பறை கொள்கைகளினால் திரு அவையானது பிளவுபட்டு போனது, அந்த ஒற்றுமையை இழந்தது, திருச்சபையில் இருந்த அமைதியும் சமாதானமும் சீர்குலைய தொடங்கியது. எனவே ஆயரான புனித சிரில் திருத்தந்தையினுடைய பிரதிநிதியாக இந்த உண்மையை 431 நடைபெற்ற எபேசு சங்கத்தில் அவர் தெரிவிப்பதை நாம் காணுகிறோம். கிறிஸ்து உண்மையாகவே கடவுளின் மகன், அவர் தந்தையிடமிருந்து வந்தவர். எனவே அவர் கன்னிமரியாளிடமிருந்து பிறந்ததால் இறைவனின் தாயாக மாறுகிறார். கிறிஸ்துவில் ஒரே ஆள் மட்டுமே உண்டு, 2 சுவாபங்கள் என்பது கிடையாது. அவர் கடவுளும் மனிதரும் ஆனவர். 100% கடவுள், 100% மனிதன் என்பதை அவர் நிரூபித்து காட்டுகிறார். வார்த்தை மனு உருவானார். எனவே அந்த பொது சங்கத்தில் இருந்த அனைவரும் புனித சிரில் அவர்கள் அளித்த அந்த பதிலை கண்டு இறைமகன் இயேசு உண்மையாகவே முழுமையான மனிதனாகவும் முழுமையான கடவுளாகவும் இருக்கிறார். அந்த இடத்தில் 2 சுவாபங்களுக்கும் 2 ஆட்களுக்கும் வேலையே இல்லை. அவர் ஒரே ஆளாயிருக்கிறார், ஒரே சுவாபத்தோடே இருக்கிறார் என்பதை தெளிவாக எடுத்து கூறி அவற்றோடு இணைத்து அன்னை மரியாள் இறைவனின் தாய், கடவுளின் தாய் என்பதையும் அந்த பொது சங்கம் நிரூபித்து காட்டுகிறது, அங்கீகரிக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, உடனடியாக அந்த பொது சங்கத்தில் இருந்த எல்லா மக்களும் ஒன்றாக கூடி தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, புனித சிரில் அவர்கள் அற்புதமாக சொல்லுகிறார், 2 மெழுகு துண்டுகள் ஒன்றாய் இணைவது போல திவ்ய நன்மை வாங்குகிறவர்கள் இயேசுவோடு ஒன்றிணைக்கப்படுகிறார்கள். இயேசு அவர்களுக்குள் இருக்கிறார், அவர்கள் இயேசுவில் இணைந்திருக்கிறார்கள் என்று திவ்ய நற்கருணையினுடைய மேன்மையை பற்றி அவர் எடுத்து கூறுகிறார். இதன் வழியாய் கடவுள் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பிரசன்னமாகிறார் என்பதே அவர் தருகிற அடிப்படையான நம்பிக்கையாய் இருக்கிறது. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இந்த ஆயர், இந்த மறை வல்லுனருடைய படிப்பினையின்படி நாமும் நடந்து கொள்வதின் வழியாய் கிறிஸ்துவின் சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ முடியும். கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இறை ஆசிரை பெறுவோம். ஆமீன். ஆண்டவரே உம் பலியோடு
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகத் தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி,
எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளி நேற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். குருக்களுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும் எனக்கு பலமுறை பாவ பொருத்தல் அளித்த குருவுக்காகவும் என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். தந்தையே, அவர்கள் நம்மில் ஒன்றாயிருப்பார்களாக என அவர்களுக்காக வேண்டுகிறேன். அதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்புவதாக என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒற்றுமையோடு வாழ்ந்து கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் திகழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். மானாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோ அம்மா ஏற்றன்பாக எமை பாரும். சீதாயும் மன்றாட்டை நயவாய் கேளும். நீரோரின்றமை நீ தள்ளாமல் எக்காலத்துளை தற்காலும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோ அம்மா ஏற்றன்பாக எமை பாரும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த
துதியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.